நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைட். வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் 3ஆம் தேதிய பக்கங்களை புரட்டி பார்க்கலாம். இந்த நாளில் என்ன நடந்தது? 1991ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் காவல்துறை அதிகாரிகள் ரோட்னி கிங்கை கடுமையாக அடிக்கும் காட்சிகள் உலகளாவிய கண்டனத்தை ஏற்படுத்தியது. 1985 இங்கிலாந்து சுரங்க தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்தது. 1974 பிரான்சின் பாரிஸ் அருகே துருக்கிய ஏர்லைன்ஸ் விமானம் தரையில் விழுந்ததில் அதில் பயணித்த 345 பேரும் உயிரிழந்தனர். 1938 உலகின் அதிவேக நீராவி என்ஜின் கட்டப்பட்டது. 1924 துருக்கியில் ஓட்டோமான் பேரரசின் கடைசி எச்சம் ஒழிக்கப்பட்டது. மார்ச் 3 இந்த நாளில் பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாட்களாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜூலியஸ் மாலேமா தென்னாப்பிரிக்க அரசியல்வாதி 1981 மார்ச் 3ஆம் தேதி பிறந்தார். ரோனன் கீட்டிங் ஐரிஷ் பாடகர், பாடலாசிரியர் மற்றும் நடிகர் 1977 மார்ச் 3ஆம் தேதி பிறந்தார். ஹென்றி வுட் ஆங்கில நடத்துனர் 1869 இதே நாளில் பிறந்தார். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தொலைபேசியை கண்டுபிடித்த ஸ்காட்டிஷ் அமெரிக்க பொறியாளர் 1847ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி பிறந்தார். ஜார்ஜ் கேண்டர் 1845 ஜெர்மன் கணிதவியலாளர் பிறந்த தினம் இன்று. மார்ச் 3இல் பின்வரும் ஆளுமைகளின் துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. டேனி கேய் அமெரிக்க நடிகர் 1987 இறந்தார். ஹெர்கே பெல்ஜிய இல்லஸ்ட்ரேட்டர் 1983ஆம் ஆண்டு இதே நாளில் இறந்தார். அவுரங்கசீப் முகலாய பேரரசராக இருந்தவர் 1707 இறந்தார். ஜோஹன் டாச்செல்பெல் ஜெர்மன் இசையமைப்பாளர் 1700 பிறந்து இறந்தவர். 1706 ஜோஹன் பாச்செல்பெல் ஜெர்மன் இசையமைப்பாளர் இறந்த தினம். 1703 ராபர்ட் ஹூக் ஆங்கில விஞ்ஞானி இறந்த தினம் இன்று. வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் 3ஆம் தேதியில் மிக பின்வரும் பெரிய ஆளுமைகள் ஆக ஜாம்ஷெட்ஜி நுசர்வான்ஜி டாடா ஒரு இந்திய முன்னோடி தொழிலதிபர். இந்தியாவின் மிகப்பெரிய வணிக கூட்டமைப்பான டாடா குழுமத்தை அவர் நிறுவினார். ஜாம்ஷெட்பூர் நகரத்தையும் அவர் நிறுவினார். அவர் புகழ்பெற்ற இந்திய தொழில்துறையின் தந்தை என்று கருதப்படுகிறார். ஜாம்ஷெட்ஜி டாடா 1839 மார்ச் 3 அன்று இந்தியாவின் குஜராத்தில் பிறந்தவர். மோட்கன் ஹல்லி லட்சுமி நரசு ஜெய்சிம்ஹா ஒரு இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வீரர், வலதுகை பேட்ஸ்மேன், களத்திலும் வெளியேயும் தனது ஸ்டைலுக்கு பெயர் பெற்றவர். அவர் நடுத்தர வேகத்தில் பந்து வீசினார். பெரும்பாலும் இந்தியாவுக்காக பந்து வீச்சை தொடங்கினார் மற்றும் ஆஃப் பிரேக்குகளை வீசினார். அவர் ஒரு சிறந்த ஃபீல்டராகவும் இருந்தார். எம்.எல். ஜெய்சிம்ஹா என்று அழைக்கப்பட்டார். அவர் மார்ச் 3 1939 அன்று இந்தியாவின் ஹைதராபாத்தில் பிறந்தவர். ஜஸ்பால் சிங் பட்டி இந்திய தொலைக்காட்சி ஆளுமை. சாதாரணமாக மனிதர்களை பற்றிய நையாண்டிக்காக அறியப்பட்டவர். சண்டியரில் பல்வேறு ஊழல் எதிர்ப்பு போராட்டங்களை அவர் நடத்தியிருக்கிறார். உறவினர்களுக்கு சலுகை மற்றும் ஊழல் போன்ற பிரச்சனைகள் குறித்த அவரது நேரடி தாக்குதல் மக்களுக்கு நகைச்சுவையாகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகவும் அமைந்தது. இவர் அமிர்தசரஸில் பிறந்தவர். அடுத்ததாக முகலாய பேரரசரான அவுரங்கசீப் இறந்த தினம் இன்று மார்ச் 3ஆம் தேதி. இந்திய துணைக்கண்டத்தையும் 49 ஆண்டுகள் ஆட்சி செய்தாராம். முகலாய பேரரசின் கடைசி பயனுள்ள ஆட்சியாளராக அவர் கருதப்படுகிறார். பிராக் கோரக்புரி ஒரு எழுத்தாளர் மற்றும் விமர்சகர். அவர் ரகுபதி சகாய் என்றும் அழைக்கப்படுகிறார். இவ்வாறாக அடுத்ததாக காந்தி மோகன சந்திர பாலயோகி ஒரு இந்திய வழக்கறிஞர் மற்றும் அரசியல்வாதி ஆவார். அவர் 13வது மக்களவையின் சபாநாயகராக பணியாற்றிக் கொண்டிருந்த போது மார்ச் 3ஆம் தேதி 2002 அன்று ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்தார். மார்ச் 3 1895 நார்வே பொருளாதார புள்ளி விவர நிபுணரும் நோபல் பரிசு பெற்றவருமான ராக்னர் பிரிஷ் பிறந்தார். மார்ச் 3 1918 அமெரிக்க உயிர் வேதியியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற ஆர்தர் கோன்பெக் பிறந்தார். இந்தியாவில் சர்வாதிகார ஆட்சியை எதிர்த்து பம்பாயில் மோகன்தாஸ் காந்தி உண்ணாவிரதத்தை தொடங்கினார். மார்ச் 3 1939. மார்ச் 3 1942 மேற்கு ஆஸ்திரேலியாவின் ப்ரூம் நகரில் 10 ஜப்பானிய போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தி 100க்கும் மேற்பட்டோர்
கொல்லப்பட்டனர். மார்ச் 3ஆம் தேதி 1943ஆம் ஆண்டு பெத்னல் கிரீன் குழாய் பேரழிவு 2ஆம் உலகப் போரின் போது இங்கிலாந்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒற்றை பொதுமக்கள் உயிரிழப்பு என்று அறியப்படுகிறது. கிழக்கு லண்டன் நிலையத்தின் நுழைவாயில் அடைக்கப்பட்ட போது விமான தாக்குதலில் இருந்து தப்பி ஓடி 170க்கும் மேற்பட்டோர் நசுங்கி இறந்த நாள் இன்று. அடுத்ததாக அப்போலோ 9 நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் உள்ள ஏவுதள வளாகம் 398 இருந்து ஏவப்பட்டது. முதன்மை பணி நோக்கங்களில் முதல் குழுவுடன் கூடிய சந்திர தொகுதியின் பூமி சுற்றுப்பாதை, பொறியியல் சோதனை மற்றும் ஏவுதள வாகனம் மற்றும் விண்கல அமைப்புகள், குழுவினர் மற்றும் நடைமுறைகளின் ஒட்டுமொத்த சோதனை ஆகியவை இதில் அடங்கும். வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் 3ஆம் தேதியில ஒரு முக்கியமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது உலகமெங்கும். உலக வனவிலங்கு தினம். உலகின் வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இது வனவிலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகிறது. பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கியத்துவத்தையும் பாதுகாப்பு முயற்சிகளின் அவசியத்தையும் இந்த நாள் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. உலக செவித்திறன் தினம். உலக சுகாதார அமைப்பால் WHO ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நாள் உலகம் முழுவதும் காது மற்றும் செவித்திறன் பராமரிப்பதை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது செவித்திறன் இழப்பு நிகழ்வுகளை முன்கூட்டியே கண்டறிந்து தலையீடு செய்வதன் முக்கியத்துவத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக தேசிய கீதம் தினம் அமெரிக்கா. அமெரிக்காவில் தேசிய கீத தினம் நட்சத்திர ஸ்பாங்க்லிட் பேனர் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவுகூரும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இது மார்ச் 3, 1931 அன்று நிகழ்ந்தது. இவ்வாறாக வரலாற்றின் பக்கங்களில் இன்றைய நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளைய வரலாற்றின் பக்கங்களில் நாம் மீண்டும் சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் FM இணையதள வானொலி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி.